உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, ஒன்று. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 84 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 84 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நைட் டைம் இருக்கு இல்லையா, டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்து மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்த சரவண விக்ரமை பார்த்தோம் அப்படின்னா, தம்பி இந்த 84 நாள் வந்ததே பெருசு, வீட்டுக்கு போய் நல்லா விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் உள்ளே இருந்தவங்க மட்டும் இல்லை, வெளியே இருந்த எல்லாருமே டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிருந்தாலும் கூட அவர் வெளியே வரப்போ ஃபீலாக தான் இருந்துச்சு. பட் கமல் இருக்கார் இல்லையா, கமல் சார் கிட்ட நம்ம 2 பேருமே ஒரே சீனில் நடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீ வெளியே போனதில் தப்பே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி. பட் விக்ரமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 83 நாளில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த கேம் அப்படின்றத விளையாடி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக ஒரு வார்த்தை அப்படின்றத சொன்னார், நான் வந்துட்டு இந்த வீடு இருக்கு இல்லையா, அதில் அர்ச்சனா கூட மட்டும்தான் சண்டை போட்டிருக்கேன், ஒருவேளை எல்லாரு கூடயும் சண்டை போட்டிருந்தேன்னா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தார். ஸோ இதை நீ வெளியே வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு பதிலாக உள்ளே இருக்கு இல்லையா, உள்ளே இருந்து புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாலே பார்த்தோம் அப்படின்னா உன் கேம் நல்லபடியாக இருந்திருக்கும்பா அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா ஒஸ்டான பிஹேவியர் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம சரவணன் இருக்கார் இல்லையா, அதாவது நம்மளுடைய சரவண விக்ரம், அவருடைய தங்கச்சி உள்ளே வந்தப்பலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா மாயாவை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விக்ரமை ஒதுக்கி தள்ளியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேங்கில் விக்ரமும் ஒரு மெம்பராக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கச்சி எப்படிங்க அவங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாகி பேசினதோட மட்டும் இல்லாமல் என்னதான் சண்டை சச்சரவு அப்படின்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட வெளியே போகிறப்ப இருக்கு இல்லையா, ஸோ கூல் சுரேஷ்கா இருந்தாலும் சரி, பிரதீப் ஆண்டனிக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் இருந்துச்சு. பட் பிரதீப் ஆண்டனியை பார்த்தோம்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றும் போது கூல் அழுதுருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சண்டை சச்சரவு அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெளியே போகும்போது எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிடுவாங்க, சரி ஓகே இதெல்லாம் கேமுக்காக பண்ணாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் சரவண விக்ரமுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணதுக்காக பார்த்தோம் அப்படின்னா சரவண விக்ரம் வெளியே போகிற வரைக்குமே மாயா வந்துட்டு ஒரு ஒஸ்டான பிஹேவியர் அப்படின்றத வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க தங்கச்சி உள்ளே வந்தோடனே பேசுகிறதையே கட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே போகும்போது கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூட சரி ஓகேப்பா போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லாமல் விட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நான் கேமுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயா இருக்காங்க இல்லையா, அதே மாயா தான் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஒஸ்டான பிஹேவியர் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வழக்கம் போல் பார்த்தோன்னா நெட்டிசன்ஸ் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாயாவுடைய பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் இருக்கக்கூடிய கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வராங்க இல்லையா. ஸோ உங்களுடைய கோல் தான் என்ன, எதுக்காக தான் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கமல் கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே அவங்களுடைய கோல் என்ன, எதுக்காக உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயுமே தினேஷாக இருந்தாலும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, பூர்ணிமாவாக இருந்தாலும் சரி, கண்டஸ்டன்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தாலும் கூட எல்லாருடைய கோலுமே பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் சாதிக்கணும், மீடியாவில் சாதிக்கணும் அப்படின்றதா தான் இருக்குது. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடியவங்களே பார்த்தோம் அப்படின்னா அதை பேசிக் வச்சு தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் விஜய் வர்மா பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி 3 ஸ்கிரிப்ட் அப்படின்றத எழுதி வச்சுட்டேன், ஸோ கண்டிப்பாக வெளியே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வருவேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா இன்டெரக்டாக கமல் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வாய்ப்பு அப்படின்றத தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கமலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே யாராக இருந்தாலுமே வாய்ப்பு இருக்கு இல்லையா, வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு சாதிக்கிறதுக்கான ஆசை இருக்குது அப்படின்றது மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். ஸோ இதன் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா நான் பிக் பாஸில் வரக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா அதை இழுத்து மூடிட்டு தாப்பா போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் இருக்கார் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ரொம்பவே பர்சனலாக எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு வாங்க, உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு இல்லையா, டேலண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வெளியே போய் நம்ம சான்ஸ் தேடுறதுக்கு பதிலாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் போய் நின்னோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு அள்ளி தருவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கத்தில் அடுத்த கேள்வி அப்படின்றத பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் பொறுப்பாக இருந்தவங்க யார், பொறுப்பே இல்லாமல் இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொறுப்பாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் பக்கம் தான் கையை நீட்டியிருந்தாங்க. அதே மாதிரி பொறுப்பாக இல்லாதவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த எல்லா கையுமே அர்ச்சனா பக்கம் திரும்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் கேம் பிளேவாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அதிக அளவில் தான் இருக்காங்க. பட் உள்ள அர்ச்சனா பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்காது, எல்லாரையுமே வந்துட்டு சின்ன சின்ன வேலைகளை கூட வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அதை பெரிய மிஸ்டேக் ஆகி கமல் கிட்ட போட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ
அப்போ அர்ச்சனா மேலே தப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அர்ச்சனா பண்ணுறது தப்பு தான். இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளேயே போகிறாங்க. ஸோ அங்கே போயுமே மற்றவங்கள அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, விஜய் வர்மா அழகாக சொல்லியிருந்தாரு, நான் 8 தக்காளி வெட்டிட்டேன், 1/4 மணி நேரம் பாத்திரம் கழுவிருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அர்ச்சனா பல இடங்களில் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையுமே பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த வேலை செஞ்சுருக்கேன் அந்த வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச வேலையை 10 டைம் சொல்லி காட்டுவாங்க. ஸோ பிக் பாஸில் இருக்கக்கூடிய மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வேலை செய்ய தான் செய்கிறாங்க. பட் அர்ச்சனா மாதிரி யாருமே செஞ்சு காட்டுறதும் இல்லை, சொல்லி காட்டுறதும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செஞ்சதை சொல்லி காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அது மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னமோ வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்ற பாயிண்ட்டையுமே சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் லூப் அப்படின்ற டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க. மென்டலாக யார் ஃப்ரீஸில் இருக்கா, மென்டலாக யார் லூப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம விஷ்ணு விஜய் பக்கம் தான் கையை திருப்பினாங்க அப்படின்னே சொல்லலாம். யார் நாமினேட் ஆகி வெளியே போவாங்க, யாருக்கு குத்துனீங்க அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வியுமே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷ்ணு விஜய் இருக்கார் இல்லையா, அவரை தான் கை காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த விஷயங்கள் அப்பார்ட் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் அப்படின்றது நெருங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கூட இல்லாமல் முழுக்க காசிப்ஸ், முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி உட்காந்து பேசுறது, முழுக்க கேம் இல்லாமல் ஓபி அடிக்கிறது, ஒருத்தரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் இந்த சீசனில் நடந்திருக்கு அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த சீசனில் யார் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. ஏன்னா நாள் ஆக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட வெறும் 3 வாரம் தான் இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் தான் டைட்டில் வின்னராக வர முடியும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த மெம்பர் தான்ப்பா வந்துட்டு டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லி யாரை தோணுதோ அவங்க பேரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 85 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை.